வெல்கம் டு ஹம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தெனை உருண்டை செய்ய போறோம். என்ன எல்லாம் தீபாவளிலாம் சூப்பராக கொண்டாடிட்டீங்களா? அடுத்தது தீபம் வரப்போகுது, கார்த்திகை தீபம் வரப்போகுது. ஸோ கார்த்திகை ஸ்பெஷலாக இன்னைக்கு தெனை உருண்டையும் சரி ஒரு ஸ்வீட் பாதாம் அல்வாவும் பண்ணி காமிக்கலான் இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள், தெனை உருண்டை முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று. அதில் மாவிளக்கும் சில பேர் ஏற்றுவாங்க. தெனை உருண்டை குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம பயத்த உருண்டை போடுவோம், ரவா உருண்டை பண்ணுறோம், மற்றெல்லாம் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து தெனையில் உருண்டை பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தெனை. அப்படி தெனையில் உங்களுக்கு மாவு தெரியாதுன்னா தெனை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இது பண்ண வரல அப்படின்னா தெனை மாவு கூட நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். நான் வந்து தெனையை ஊற வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நாட்டு சக்கரை, அப்புறம் தேன், அப்புறம் ஏலக்காய். இதை வந்து இப்போ தெனை மாவு வாங்காதவங்க எப்போ போல் இப்போ மாவிளக்கு ஏற்றுற மாதிரி ஊற வச்சு அப்புறம் அதை துணியில் காய வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் சரி சும்மா 2 நிமிஷம் காய ஈரெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் நெரிச்சோன்னா இந்த மாதிரி மாவாக நமக்கு கிடைக்கும். இந்த மாவை என்ன பண்ணணும், இப்போ 1/2 டம்ளர் அளவு சொல்கிறேன். 1/2 டம்ளர் தெனை மாவு, அதுக்கு 1 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் தேன் வேணும்னா நீங்கள் உனக்கு கொஞ்சம் இது வேணால் எடுத்துக்கலாம். அடுத்தது நாட்டு சக்கரை 1/2 ஸ்பூன். இதை வந்து ஏலக்காய் கொஞ்சமாக ஏலக்காய். நீங்கள் வறுத்த முந்திரி கூட தெனை உருண்டை தானே, வறுத்த முந்திரி ஆட் பண்ணி லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். இதை வந்து நீங்கள் நல்லா கலக்குனீங்கன்னா அந்த தேனும் நாட்டு சர்க்கரையும் கலந்து ஒரு இந்த இதுக்கு வரும். தேன் அதிகமாக விட்டுட்டேன்னா கொஞ்சம் கொலன்னு வரும். அது பரவாயில்ல. அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அது ட்ரை ஆயிடுச்சுன்னா சரியா உங்களுக்கு பயப்பட வேண்டாம். இது இப்படி மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து அது ஈரப்பதம் கொடுத்தோன்னே நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஆக இதாகி தேனோட கலக்கசி. இதுவே நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்துச்சுன்னா தேன் இன்னொரு 1/2 ஸ்பூன் போடணும். ஏன்னா அது ட்ரையாக இருக்கும். இது நான் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால இது கொஞ்சம் இதாக இருக்கும். இதுவே நீங்கள் கடையில் அரைச்ச மாவாக இருந்தால் தேன் இன்னொரு 1/2 ஸ்பூன் இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரும். இது நான் வீட்டில் இது பண்ணதுங்கிறதுனால ஈஸியாக இது பண்ண வருது. இன்கேஸ் வந்து கொஞ்சம் தேன் பத்தாட்டா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இதாக தெரியும். இங்கே அமைக்கிறேன். இதோ தேன் லைட்டாக இதாகிறது இப்படி இருக்கும். இப்படி வேணும்னாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், இப்படி வேணும்னாலும் இது பண்ணிக்கலாம். நீங்கள் தேன் கம்மியாக போதும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. தெனை உருண்டை ரெடி ஆகிடுச்சுப்பாங்க. இது செய்யறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் மாவு ரெடியில் வாங்கிட்டீங்கன்னா 10 மினிட்ஸில் நீங்கள் இந்த தெனை உருண்டை குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக பெரியவங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப நல்ல இது. இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு, அதே சமயம் எல்லாருக்கும் இது இதாகும்.